தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் செயற்பட்டு வரும் 2739 விடுதிகளும் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், வாழும் காலத்தில் ஒருவரை கொடுமைப்படுத்தி படுகொலை செய்துவிட்டு அவரது கல்லறையில் பெயரை பொறிப்பது எப்படியோ அப்படித்தான் மு.க.ஸ்டாலினின் செயற்பாடுகளும் இருப்பதாக கூறியுள்ளார். சீனி சர்க்கரை சித்தப்பா என எழுதி காட்டினால் அது இனிக்காது என்ற அடிப்படை கூட அவருக்கு தெரியவில்லை எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் சமூக நீதியை காக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் கர்நாடகம், பீகார், தெலுங்கானா, ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் மாநில அரசுகளால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுவிட்ட நிலையில் இன்று வரை தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை எனவும் ராமதாஸ் சாடியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி அந்த சமூக நீதி கடமையை மு.க.ஸ்டாலின் தட்டி கழித்துக் கொண்டிருக்கின்றார் எனவும் அவர் கூறியுள்ளார். வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டு இன்றுடன் 1193 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று வரை வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோன்று சமூக நீதிக்கோர் மேனிய சமூகங்களுக்கும் துரோகத்தை மட்டுமே திமுக அரசு பரிசாக அளித்து வருகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார். சமூக நீதி என்பது மிகவும் புனிதமான சொல் எனவும் அதை நீங்களும் உங்களை போன்றவர்களும் உச்சரித்து கொச்சைப்படுத்தாமல் இருக்குமாறும் அன்புமணி ராமதாஸ் முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.